பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ் தரப்புலேருந்து ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெளியாச்சுன்னா வந்து நார்மலா வந்து இந்த மாரி 6 மணிக்கு ரிலீஸ் பண்றோம், 10 மணிக்கு ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் ஒரு கிளிம் ப்ளஸ் 10 செகண்ட்ஸ் அதில பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர்ஸ் அந்த மாரி பார்த்தீங்கன்னா வந்து விடுவாங்க. இல்ல டைம் போட்டு ட்வீட் போடுவாங்க. பட் அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நாங்க இதுவரைக்கும் இவ்வளோ படங்கள எடுத்திருக்கோம். இனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து த நெக்ஸ்ட் சூப்பர் சகா அதாவது இந்த சூப்பர் அப்படிங்கிற ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபாண்ட்ட வந்து யூஸ் பண்ணி, த சூப்பர் சகா அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து விட்டுருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜெயிலர் 2 ஹுக்கும் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான். அதாவது பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகப்போகுது இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவும் சேர்ந்து ரிலீஸ் ஆகப்போகுது. ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் ஆர் பிப்ரவரியில தொடங்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்குங்க. நெல்சன் அவர்கள் ஜெயிலர் 2 அந்த திரைப்படத்துக்கான அந்த ஒர்க்கை வந்து முடிச்சிட்டாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோமோ அந்த ஷூட் பார்த்தீங்கன்னா அதுவும் முடிஞ்சிச்சு எல்லாருமே தெரியும். லாஸ்ட் இயர் டிசம்பர் மந்த் முடிஞ்சுது ஓகேங்களா. அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் பொங்கலுக்கு வரப்போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து த சூப்பர் சாகா ஸ்டே டியூன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கே பயந்தா எப்படி அப்படிங்கிற ரஜினிகாந்த் அவருடைய டைலாக் வந்து அதில் வருது ஓகேங்களா. இதை விட வந்து வேற என்ன வேணுங்க. நெல்சன் அவருடைய நெக்ஸ்ட் ஃபிலிம்க்கான அனௌன்ஸ்மெண்ட் 2023ல ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட், ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லி ஆகணும். அவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்த நெல்சன் அவர்கள் மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடன் அகைன் படம் பண்ணுறாரு. 2025ல் 1 இயர் கேப்க்கு அப்புறம் செம்மையாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து வர தீபாவளிக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது அவங்க டார்கெட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் பொங்கல் தான், 2026 பொங்கல் தான் அவங்க டார்கெட். ஜெயிலர் டீமோட 2 டீமோட டார்கெட் பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளிம்பஸ் வீடியோ எப்படி இருக்க போது அப்படின்னு பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக பல விதமான எக்ஸைட்மெண்ட்டோட அந்த வீடியோ ரெடி ஆயிடுச்சுங்க. நன்றி, வணக்கம்.